வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள். எனக்கு இனிப்புகளை நிவேதனம் செய். நீ கேட்டவை உடனே கிடைக்கும். வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கருமாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். உன்னோடு சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன், அழுவேன். உன் வலி என்பது நிஜத்தில் உன் வலி அல்ல, அது என் இதயத்தில் ஏற்படும் வலி. இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கருமாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா? உன்னை கோழையாகவா நான் வளர்க்கின்றேன்? இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்தும் உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பு இல்லாமல் நான் போகப் போகிறேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகிறாய்? என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க வழி தேடாதே. அப்படி தேடினால் ஒன்று அது நியாயத்தின் வழியாய் இருக்காது, இன்னொன்று அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும். அது கோழைத்தனம். வெந்நீரை காலில் ஊற்றிக்கொண்டாய். வெந்நீர் காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும். ஆனால் காலில் வெந்நீர் கொட்டும் போது வலிக்கிறது என்று அலறுகிறாய். உனக்கு கஷ்டங்களை கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்று அல்ல. வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உனக்கு பக்குவத்தை புகட்ட. அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் அது அப்படித்தான் இருக்கும் வாழ்க்கையில் என்பது உனக்கு தெரியும். அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகளையும் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். உன்னை விட்டு நான் எப்படி நகர்ந்து நிற்க முடியும்? என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இதை உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய்? இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும். நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது. இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும். அதனால்தான் இவ்வளவு கஷ்டம், கண்ணீர். மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலேயே உன் கர்ம வினைகளை முழுவதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி. அந்த விதியின் விளையாட்டால்தான் இவ்வளவு இன்னல்கள். அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன். இதை நன்றாக புரிந்து கொள். உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக நிற்பேன்? இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும். இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய். மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக. அவமானத்தை உனது லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய். மற்றதை நீ யோசிக்காதே. அதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி, நேர்மை, நியாயம், அனுபவம், நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?